ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பாலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த பிரச்சனையை மையப்படுத்திய செய்திகளை முன்னெடுத்து வைத்து ஒரு அபய குரலை எழுப்புவார். தமிழ் மக்களை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள், இந்த விடயம் இந்த கோணத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் அவர் எடுத்து வைப்பார். இது தொடர்ச்சியாகவே அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கக்கூடிய அந்த கருத்துகள் அனைத்துமே வலிமை பெற்று கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதன் பின்பு அது சார்ந்த செய்திகள் வருகின்ற பொழுது இந்த கருத்தை முன்னமே வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்தாரே என்று நம் மனதிற்குள் ஒரு தேடலை அது ஏற்படுத்தி விடுகிறது. அப்படித்தான் அனுரா ஆட்சியாளர்களை மையப்படுத்தி பல விடயங்களை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கின்றார். பாராட்ட வேண்டிய சூழலில் பாராட்டியிருக்கிறார். அவர்கள் செய்யக்கூடிய பிழைகளை சுட்டிக்காட்ட வேண்டிய நேரத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தமிழர்களுக்காக நாங்கள் செயல்படுவோம் அல்லது நாங்கள் ஒரு நேர்மையானவர்கள் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் செயல்படுவதற்கு இருக்கிறோம் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அனுராவும் அனுராவை சார்ந்தவர்களும் ஐநா மன்றத்தில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகள் முன்பு வைத்தியர் அர்ஜுனா இதைத்தான் அவர்கள் எடுப்பார்கள் என்பதை தெள்ளத் தெளிவாக கூறியிருந்தார். அதைத்தான் அவர்கள் ஐநா மன்றத்தில் எடுத்திருக்கின்றார்கள். அந்த விடயம் என்னவென்றால், இராணுவம் தங்களுக்கு, அதாவது இங்கு எந்த விதமான இனம் சார்ந்த அழிப்புகளை இராணுவம் செய்யவில்லை என்கின்ற ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்திய செய்திகளுக்கு வலு கொடுக்கக்கூடிய களங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது கூட இலங்கையிலிருந்து ஒரு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார், எங்கள் உள்நாட்டில் இராணுவம் நடத்திய தாக்குதலில் சில அசம்பாவிதங்கள் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் மற்றவர்கள் குறிப்பிடுவது போல ஒரு இன அழிப்பு நடந்தது என்று சொல்லக்கூடிய எந்த நகர்வும் அங்கு நடைபெறவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதைத்தான் அவர்கள் ஐநா மன்றத்தின் கதவுகளை திறந்து அங்கேயும் இதே கருத்துக்களைத்தான் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். இதைத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் முன்பே குறிப்பிட்டார். அதுபோலத்தான் தமிழ் அரசியல் தலைமைகளை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சில நேரங்களில் அவர் எடுத்து வைக்கக்கூடிய எச்சரிக்கை களங்கள், நாம் ஒரு காலம் கடந்து அதை திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த மனிதன் அன்றே சொன்னாரே என்று வைத்தியரை பார்த்து நாம் அதாவது இதை நாம் எச்சரிக்கையாக பார்த்திருக்க வேண்டுமோ என்று பார்க்கக்கூடிய ஒரு களத்தை அது உருவாக்கும். அப்படித்தான் தமிழ் தலைமைகளை மையப்படுத்தி அவர் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். தமிழ் தலைமைகள் வெளியேதான் அவர்கள் நடித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் தங்களுடைய வெள்ளை வேட்டி கசங்கிவிடக்கூடாது. தங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே தங்களுக்கு சாதகமானதாக இருக்க வேண்டும். பண விடயத்திலும் சரி, பதவி விடயத்திலும் சரி தங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும். இதைத்தான் அவர்கள் பிரதானமாக நினைத்து கொண்டு செயல்படுகின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் அவ்வப்போது எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் மக்கள் சார்ந்ததாக காட்டிக்கொள்ளப்படுகிறது. அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் உன்னிப்பாக பார்க்கின்ற வேளையிலே பல உண்மைகள் நமக்கு தெரியும். எப்படி சிங்களத்தை சார்ந்தவர்கள், அதாவது உள்ளூர் பொறிமுறை போதும் என்ற கருத்தை பதிவிடுகின்றார்களோ, ஏறக்குறைய மறைமுகமாக தமிழ் தலைமைகள் அதைத்தான் முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்கின்ற விடயத்தை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கிறார். இதற்கு முன்பு ஏறக்குறைய இப்பொழுது வரக்கூடிய செய்திகளும் அதனை மையப்படுத்தியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எதையோ நடைபெறக்கூடிய ஒரு விடயத்தை முன்கூட்டியே கணித்து சொல்லி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறார் என்றுதான் நினைக்க முடிகின்றது. நீங்கள் ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் நடந்த ஊழல் விடயங்களை குறித்து உங்களுக்கு தெரியும். இந்த ஊழல் விடயங்களை வெளியே கொண்டு வந்ததில் வைத்தியர் அர்ஜுனாவுக்குத்தான் முக்கியமான பங்குண்டு. எங்கெங்கு ஊழல் நடைபெறுகிறது, என்னென்ன கோணத்தில் நடைபெறுகிறது என்பதையெல்லாம் புள்ளி விவரங்களோடு எடுத்து வைத்தவர் வைத்தியர் அர்ஜுனா. ஆனால் அவர் சொல்லிய பொழுது இது மருத்துவமனையில் அந்த மருத்துவர் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியில் இவைகளை அவர் எடுத்துச் சொல்கிறார் என்கின்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டது உண்டு. ஆனால் அது ஒரு கட்டத்திற்கு மேல் போகின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா எதை சொன்னாரோ அது உண்மை என்கின்ற விடயம் அதன் பின்பு தெரிய தொடங்குகிறது. முதலில் அவர் குறிப்பிட்ட ஒரு மருத்துவமனையை சொன்னார். அதன் பின்பு தொடர்ச்சியாக பல மருத்துவமனைகள் இதுபோன்ற ஊழல் சார்ந்த விடயங்கள் இருக்கிறது என்கின்ற செய்திகள் வெளியே தெரிய ஆரம்பித்தன. வளர்ச்சி கூட்டத்தில் கூட
இந்த கருத்துகள் பரிமாறப்பட்ட விடயங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அதுபோல இதற்கு முன்பு இருந்த அரசியல் சார்ந்தவர்கள் அரசு அதிகாரிகளை ஒரு புகழின் உச்சாணியில் வைத்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். நாம் அரசு அதிகாரிகளை பகைத்து கொண்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டெண்டர் விடயங்கள் போன்றவெல்லாம் கிடைக்காமல் போய்விடும் என்கின்ற கோணத்தில் அரசு அதிகாரிகள் மீது ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கக்கூடிய களத்தை தான் பெரும்பாலான தமிழ் தலைமை அரசியல்வாதிகள் எடுத்திருந்தார்கள். ஆனால் வளர்ச்சி கூட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனா அந்த முகத்திரையை கிழிக்கிறார். அரசு அதிகாரிகள் செயல்படக்கூடிய களங்களிலிருந்து மாறி செயல்படுகிறார்கள். அவர்கள் மக்களுக்காக செயல்படக்கூடியவர்கள். அவர்களிடம் கேள்வி கேட்பதற்கான களம் எங்களுக்கு இருக்கிறது என்பதை எடுத்து வைத்தார். உடனடியாக வைத்தியர் அர்ஜுனா இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது, அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு பரவலான ஒரு எதிர்ப்பு நிலையை அங்கங்கே உருவாக்கப்பட்டன. இது ஒருபுறம் இருக்க, தற்பொழுது உள்ள சூழலில் நாம் இங்கு பார்க்க வேண்டிய பல விடயங்களை நாம் வைத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒவ்வொரு சூழலிலும் எடுத்து வைத்த கருத்துகள் அது உண்மை என்கின்ற நிலைக்குள் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். ஐநா மன்றத்தில் 60வது அமர்வு நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த அமர்வில் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை பிரித்தானியா இன்னும் ஒரு 4 நாடுகள் இணைந்து கனடா போன்ற இன்னும் 4 நாடுகள் இணைந்து கொண்டு வருவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. அதே வேளையில் ஐநா மன்றத்தின் ஆணையரினால் எடுத்து வைக்கப்பட்ட அறிக்கை இலங்கை அதை ஏற்றுக்கொண்டதா எதிர்க்கிறதா என்கின்ற விடயத்திற்கான ஒரு தெளிவான கருத்துகள் முன்னெடுத்து வைக்கப்படவில்லை. ஆனால் இலங்கையை பொறுத்தமட்டில் அதை எதிர்த்திருக்கிறது என்பதுதான் பதிவு. இதே சூழலில் இப்பொழுது ஐநா மன்றத்தில் கொண்டு வரக்கூடிய அந்த தீர்மானத்தை மையப்படுத்தியோ அல்லது இலங்கை சார்பில் எடுத்து வைத்த கருத்துக்களை மையப்படுத்தியோ ஐநா மன்றத்தின் ஆணையர் எடுத்து வைத்த கருத்துக்களை மையப்படுத்தியோ அதற்கு தமிழ் மக்களுக்கு அது எப்படி செயல்படுத்தினால் தமிழ் மக்களுக்கு விடிவு கிட்டும் என்பதை மையப்படுத்தியோ எந்தவிதமான குரல்களையும் எழுப்பாத ஒரு பயணத்தை இப்பொழுது தமிழ் தலைமைகள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இதைத்தான் வைத்தியர் அர்ஜுனா அடிக்கடி குறிப்பிட்டார். நீங்கள் இதுவரை நம்பிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள், இதுவரை நீங்கள் யாரை நம்பி வாக்களித்தீர்களோ அவர்கள், நீங்கள் இவர்களெல்லாம் நம்மளை காப்பாற்றுவார்கள் என்கின்ற கணக்கீட்டில் நீங்கள் இருக்கின்றீர்களே, அவர்கள் உங்களுக்கு எதிரான செயல்பாடுகளை பல இடங்களில் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். அது புரிகின்ற பட்சத்தில்தான் உங்களுக்கு பல உண்மைகள் தெரியும் என்று எடுத்து வைத்திருக்கிறார். ஏறக்குறைய அதுதான் இப்பொழுது நம்மை விழிப்படைய செய்திருக்கிறது. இந்த சூழலில் இப்பொழுது ஐநா மன்றத்தில் தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை யார் முன்னெடுத்து வைப்பார் என்கின்ற விடயம் இப்பொழுது பெரும் கேள்வியாகவே இருக்கின்றது. நன்றியுடன் இன்பா.